வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம டீ சாப்பிட்றதுக்காண்டி மெயின் ரோடு பக்கம் போயிருந்தப்போ ஒரே ஒருத்தர் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிட்டு தனி ஒரு ஆளாக அவர் சாம விட்டு 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 நடந்து போயிட்டு இருந்தாப்புல. என்னடா முன்னாடி பார்க்குறேன், பின்னாடி பார்த்தேன், யாருமே வரல. அவர் ஒருத்தராக போயிட்டு இருந்தார். சரி, என்னென்ன ஒருத்தராக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவரை பற்றி என்ன டீட்டெயில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்கும்போது தான் தெரிஞ்சது, இப்படியும் பயபக்தியோட இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு இப்படியெல்லாம் இருந்து கோயிலுக்கு வருவாங்களா அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்க்குற அளவுக்கு அவருடைய செயல்கள் இருந்தது. அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் உங்களுக்கு. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணியக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 80% பேர் பார்த்தீங்கன்னா பம்பை வரை வாகனத்தில் போயிட்டு அப்படியே சன்னிதானத்துக்கு வெறும் 4 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு வந்துடுவாங்க. அதில் இருக்கக்கூடிய 20% பேர், அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கான பாரம்பரிய பாதை, பெரிய பாதை மற்றும் புல்லுமேடு பாதையை ஒரு 20% பக்தர்கள் தான் தேர்ந்தெடுத்து போவாங்க. இப்படி ஒரு ரகம் இருக்க, இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ஒரு பேர் பார்த்தீங்கன்னா அரவிந்த். இவர் பெங்களூர்ல இருந்து பாத யாத்திரையாக போய்கிட்டு இருக்காரு. இவர் பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ கம்பம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட தோராயமா ஒரு 500 கிலோமீட்டர் இருக்கும். இதுக்கு அவர் 15 நாட்கள் எடுத்துக்கொண்டார். இங்கிருந்து இன்னும் சபரிமலை செல்ல ஒரு 2 அல்லது 3 நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி, இன்னைக்கு நட க்ளோஸ் பண்ணியிருக்கு. 29, 30 வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்கும். 30ஆம் தேதி மாலை தான் நடை திறக்கும். அநேகமாக 30ஆம் தேதி அல்லது 1ஆம் தேதி சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இந்த அரவிந்த் சாமி போய்கிட்டு இருக்காரு. எவ்வளவு பக்தி இருந்தா இவர் பெங்களூர்ல இருந்தே சபரிமலை வரைக்கும் நடந்து போவாரு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் மீது இவர் வைத்திருக்கக்கூடிய பக்தி அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 80% பக்தர்கள் சாதாரண வழியை தேர்ந்தெடுக்கும் போது 20% பக்தர்கள் காட்டு வழி பாதையை, கொடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய காட்டு வழி பாதையை வெறும் 20% பக்தர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இன்னும் அதையும் தாண்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இவருடைய இந்த நடைபயணம் அமைஞ்சிருக்கு. இவர் மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய பக்தர்கள் தேனி மாவட்டத்தின் வழியாக, தேனி மாவட்டம் கம்பம், கூடலூர், குமிளி வழியாக நிறைய பக்தர்கள் கார்த்திகை மார்கழி மாதங்கள்ல போவாங்க. இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி போகக்கூடிய பக்தர்களை நம்ம ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து அவங்க எப்படி அவங்களுடைய அனுபவங்களை சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கு தர்றதுக்கு காத்திருக்கோம். இன்னும் வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.